தலைவா, யூடியூப்ல பருப்பு கிடைக்கிறதுக்கு வரல நானு. புரியுதா? உன் கருத்து சுதந்திரம், மயிறு சுதந்திரத்தெல்லாம் கொண்டு போய் எங்கேயாவது வச்சுக்கோ. நாட்டுல நடக்கிற அவலங்களை எண்ணி எண்ணி ஒவ்வொரு நாளும் வேதனைப்படுற விஷயமா நடந்துகிட்டு இருக்குது. அவ்வளவு போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்குது. நீ என்னடான்னா எங்கேயோ உக்காந்துட்டு ஒரு மூலையில கருத்து சொல்றங்கிற பேர்ல என்ன பண்றன்னா உக்காந்துக்கிட்டு நொறநாட்டையும் பேசிக்கிட்டு அவனை இவனன்னு சொல்லி பேசுறது, இதெல்லாம் ஒரு நாகரிகம் மயிரா? உன்ன மாரி தற்கூரி நாய்ங்க இருக்கிறதுனால தான்டா இவனுங்கெல்லாம் ஆட்டம் போட்டுட்டு இருக்கானுவான். புரியுதா? உன்னையும் என்னையும் சண்டை போட விட்டுட்டு இவனுங்க கூத்தடிச்சிட்டு கொலை பண்ணிக்கிட்டு கொலை அடிச்சிட்டு இருக்கானுவான். அதான் நடந்துகிட்டு இருக்குது. நீ என்னைக்கு திருந்துறியோ, நீ இந்த மாதிரி துப்பு கட்ட மாதிரி கமெண்ட் பண்ற பத்தியா, என்னைக்கு நீ திருந்துறியோ அன்னைக்குதான் இவனுங்களும் திருந்துவானுங்க. உன்ன மாரி ஆட்கள் இருக்கிற வரையும் ஒரு ஆணி மயிரும் புடுங்க முடியாது. போங்க, போயிட்டு தமிழ்நாட்டை தாராவாத்து கொடுங்க, எல்லாரும் சேர்ந்து பிச்சை எடுப்போம். நம்ம உரிமைகளை எல்லாத்தையும் இழந்துட்டு நம்ம எல்லாம் பிச்சை எடுப்போம். நம்ம கிட்ட இருக்கும் போதே வச்சு அதை வச்சு வாழ தெரியல. நம்ம அதுக்கான ஒரு உரிமையே நம்மளுக்கு கிடைக்காத போது நம்மளை விட்டு மீறி போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நல்லது கெட்டது நம்மளுக்கு கிடைச்சிருமா? அதுக்கப்புறம் போராட்டு கிடக்கணும். ஏற்கனவே பல போராட்டங்கள், அதுக்கெல்லாம் விடையே தெரியாம இருக்குது. முதல்ல என்ன விஷயம் பேச வராங்க, எதுக்காக சொல்றாங்க, நம்மளுக்காக சொல்றாங்களா இல்ல யார்கிட்டயாச்சும் காசு பணம் வாங்கிட்டு அவனுக்கு ஜால்ரா அடிச்சுக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. எதுக்கு எடுத்தாலும் ஆளாளுக்கு சும்மா இது அதுன்னு சொல்லி பேசுறதுல ஒரு பெரிய விஷயமே இல்ல. பேசுற விஷயம் எந்த அளவுக்கு உங்களுக்கு சாதகமாகவும் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவாகவும் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பாருங்க.